ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓணம் திருவிழா 10ஆம் நாள் நைட் விலாகை தான் பார்க்க போகிறோம். நைட் விலாகில் வந்து சாமியை வந்து ஆராட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க பெரிய குளத்துக்கு. ஸோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை குளிப்பாட்டி அங்கேருந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. வழியில் வந்து சுருளெல்லாம் வைப்பாங்க சாமிக்கு. அதைத்தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாமி வந்து குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டிட்டு இங்கே வந்து அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆழ்வார் சுவாமியும் சிவன் சுவாமியும். ஸோ இங்கே வந்து எல்லாரும் வந்து சாமி தீபாரணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சாமி வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து வரிசையாக அடுத்து கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகுவாங்க. ஸோ அதுதான் போயிட்டுருக்குது. சவுண்டு வந்து ரொம்ப இரைச்சலாக இருந்துச்சு. ஸோ வந்து இதில் வந்து நான் சவுண்டு வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு சில இடங்களில் வந்து நீட்டாக இருக்கிறத அப்படியே ஒரிஜினாலிட்டியாகவே கொடுத்துருக்கேன். சாமிக்கு வந்து அச்சதை போட்டு தீபாரண நீலாஞ்சனம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னோடய தம்பி தான் இந்த விலாகையெல்லாம் வீடியோ கவர் பண்ணி கொடுத்தது. நான் போகலை. சாமிக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி அடுத்து 2வது சாமி வந்து குளிப்பாட்டுவாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுறது அந்த அந்த முறை மாதிரி தான். அப்புறமா இந்த மஞ்சளை வந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து சாமி அங்கே அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க குளிப்பாட்டிட்டு. இங்கே வந்து ஊர்வலமாக போகிறதுக்கு ரெடியாக போயிட்டுருக்காங்க. 2 சைடாக லைன் இது பண்ணி காமாட்சி விளக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து 2 லைன் ஸ்ப்ளிட் பண்ணி முத்துக்கொடை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சாமியை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இனி வந்து சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க. ஃப்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு கொண்டு போகிறாங்க, அடுத்து முத்துக்கொடை, அதுக்கப்புறமா சாமி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து சிவன் வேஷம் சிவன் வேஷமும் ஆழ்வார் சாமி வேஷமும் பெருமாள் வேஷமும் போட்டிருப்பாங்க. அவங்க அடுத்து பின்னாடி வருவாங்க. ஸோ அப்படியே இந்த ஊர்வலம் வந்து ஸ்மூத்தாக நடந்து கோயிலுக்கு போவாங்க. மந்திரம் சொல்லிகிட்டே தான் போவாங்க. ஓம் க்ரீம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு 2 சாமிக்குமே சேர்த்து மந்திரம் சொல்லுவாங்க. அதை நான் அடுத்து இதில் வந்து ஸ்ப்ளிட் இந்த இது வால்யூம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன் வாய்ஸை. ஓம் க்ரீம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய.
ஜெகதா கொஞ்சம் ஓம் ஸ்ரீ நம சிவாய ஓம் நமோ நாராயணாய 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 அந்த நேரம் அங்கே வசனம் போயிட்டு அப்படி அங்கே படிக்கும் இங்கே இதுங்க அங்கே அது அங்கே போங்க அங்கே போங்க அங்கே போங்க அடுத்ததாக வந்து இங்கே கோயிலுக்கு உள்ளாடி வந்ததுக்கப்புறமா சிவன் சாமி 7 சுற்று சுற்றுவாங்க, ஆழ்வார் சாமிக்கு 7 சுற்று சுற்றுவாங்க. சுற்றி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆழ்வாருக்கு கொடி இறக்குவாங்க, அடுத்ததாக உடனே சிவனுக்கும் கொடி இறக்குவாங்க. இதுதான் ஃபைனலாக நான் வந்து தம்பி வந்து ஆழ்வாருக்கு கொடி இறக்குறது மட்டும் கிளிப்பிங்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அங்கே கவர் பண்ணி முடிச்சு இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கேயும் இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவன் கவர் பண்ணலை. ஸோ வந்து இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் நான் கொடுத்துருக்கேன், சைடாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த கொடி இறக்குறதோட ஓணம் 10ஆம் நாள் திருவிழா ஃபெஸ்டிவல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். பாய்.